தேர் திருவிழா எங்கே நடக்குது அப்படின்னா சுவாமி மலையில், பழனி மலையில் அப்படின்னு சொல்லிங்க. வருஷம் முழுவதும் அங்கே மட்டும் தேர் திருவிழா இல்லை, 12 மாதமும் முருகப்பெருமானுக்கு திருவிழா நடக்குது. பாருங்களேன், இப்போ தை 1ஆம் தேதி தை பிறந்தால் வழி பிறக்கும். பாருங்களேன், இது நம்ம எப்படி தமிழ் மாதத்தில் தான் சேர்க்கணும். ஆனால் நமக்கு வருட பிறப்பு என்ன அப்படின்னா சித்திரை மாதம் வரும். சித்திரை மாதம் தான் தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தமிழில் இருந்த இந்த மாதத்தில் இருந்த தையில இருந்தே முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு திருவிழாவும் எல்லா ஊர்லேயும் இருக்குது. தேர் திருவிழா நடக்கிறது பழனியில் மட்டும்தான். ஆனால் அவருக்கே திருவிழா நடக்கிறது 12 மாதமும் நம்ம தமிழகத்தில் தான். அது இந்தியாவில், அது முக்கியமாக தமிழகத்தில் தான். பாருங்க, தை பிறந்துருச்சு, இன்னும் ஒரு 10 நாள் தைப்பூசம் வந்துடும். யாருக்கு உகந்த நாள்? முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். தை முடிஞ்சிடும், அடுத்து மாசி இருக்கேன்னு சும்மா இருக்கக்கூடாது, மாசி மகம் வந்துடும். அதுக்கு யாருக்கு உகந்த நாள்? முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். சரி, மாசி முடிஞ்சிருச்சு, பங்குனி வந்துருச்சு அப்படின்னு பங்குனியில் சும்மா இருக்க முடியாது. பங்குனியில் உத்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். யாருக்கு விசேஷம்? முருகப்பெருமானுக்கு விசேஷம். முருகப்பெருமானுக்கு தெய்வ யானை அம்மையாருக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது அப்படின்ற ஒரு விசேஷம். பாருங்க, அவருக்கு அங்கேயும் திருவிழா தான். சரி, பங்குனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சித்திரையில் இருக்கே, சித்திரை சும்மா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்கேயும் முருகப்பெருமானுக்கு விசேஷம் இருக்குது. யாருக்கு? அங்கே மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாத பெருமானுக்கு திருமணம். ஏன் சொக்கநாத பெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் திருமணம் தானே? முருகப்பெருமானுக்கு அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, முருகப்பெருமானும் அவங்கள தான். ஏன்னா மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், காய் என்றால் கமலாச்சன், மும்மூர்த்திகளுக்குள் ஒடுங்கி இருக்கக்கூடியவர் தான் முருகன். பாருங்களேன், மூ என்றால் முகுந்தன் யாரு? உங்க அப்பா. ரூ என்ற ருத்ரன் யாரு? சிவபெருமான். கா என்ற கமலாட்சன் யாரு? உங்க பாட்டனாகப்பட்ட மகாவிஷ்ணு. அப்போ முருகன் ஒருத்தர் தான். அந்த முருகனுக்குள்ள ஒடுங்கி இருக்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னு சொன்னா சிவபெருமான் இருக்காரு, பிரம்மன் இருக்காரு, மகாவிஷ்ணு இருக்காரு. அவங்க மட்டும்தான் முருகனுக்குள்ள ஒடுங்கி இருக்காங்களா? கிடையாது. அங்க ஆதிபராசக்தியும் இருக்கா, மகாலட்சுமியும் இருக்கா, கலைவாணி தாயும் இருக்கிறா. அப்ப கலைவாணி எங்க இருக்கா? பிரம்மனுடைய நாக்கில் இருக்கா. மகாலட்சுமி எங்க இருக்கா? மகாவிஷ்ணுடைய இதயத்தில் இருக்கா. ஆதிபராசக்தி எங்க இருக்கா? சொக்கநாத பெருமான் என்ற சிவபெருமானுடைய பாதி உடம்புல இருக்கா. அப்ப பாதி உடம்புல பராசக்தியும் பரமசிவன் இருக்காங்க. நாக்கில் பிரம்மனோட சரஸ்வதி இருக்கா, இதயத்துல மகாவிஷ்ணுவோட மகாலட்சுமி இருக்கா. அப்ப முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளுக்குள் அடக்கம், அந்த மும்மூர்த்திகளும் முருகனுக்குள் ஒடுக்கம். அப்ப சித்திர திருவிழா வருது. அப்ப முருகப்பெருமானுக்கு அங்க ஒரு விசேஷம் வருதா? பாருங்க, சித்திர திருவிழா முடிஞ்சிச்சு, அது ஒரு விசேஷம். சித்திரம் முடிச்சுன்னா என்ன மாசம் வரும்? வைகாசின்னு வரும். இப்ப வைகாசியில நம்ம என்னமா சும்மாவா இருக்கோம்? வைகாசி விசாகம், அங்கே யார் விசேஷம்? முருகப்பெருமானுக்கு திருவிழா. பாருங்க, வைகாசி விசாகம் பிறந்துச்சுன்னா விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் தோற்றுவிச்சதுனால அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அங்கே ஒரு திருவிழா. இது எல்லா நாடும் கொண்டு. அப்போ வைகாசி தான் போயிருச்சே, சும்மா இருக்க முடியுமா? ஆணி பிறந்துருச்சு. ஆணி ஆவிட்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் பாருங்க, ஆணி முடிஞ்சிச்சுன்னா ஆடி வந்துடும். ஆடி அமாவாசை. ஆடி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆவணி வந்துடும். அங்கே ஆவணிலையும் ஒரு திருவிழா இருக்கு. ஆவணி முடிஞ்சா புரட்டாசிலையும் ஒரு விசேஷம் இருக்கு. கார்த்திகையில் புரட்டாசிலையும் ஒரு விசேஷம் இருக்கு. ஐப்பசிலையும் ஒரு விசேஷம் இருக்கு. கார்த்திகையிலும் இருக்கு, மார்கழியிலும் இருக்கு. அதுக்கு முடிஞ்ச தை. பாருங்களேன், இந்த புரட்டாசியில் என்ன விசேஷம் வருது அப்படின்னா ஆயுத பூஜை என்ற சரஸ்வதி பூஜை வரும். ஐப்பசியில் என்ன விசேஷம் வரும் அப்படின்னா திருவிழா தீப ஒளி திருநாள் வரும். அங்கேயும் முருகப்பெருமானுக்கு விசேஷம் இருக்கு. கார்த்திகை மட்டும் இது மட்டும் என்ன? மார்கழி இப்போ முடிஞ்சிச்சு, நேற்று தானே முடிஞ்சிச்சு. மார்கழி மட்டும் என்ன? சொர்க்கவாசல் திறப்பு விழா. இந்த சொர்க்கவாசத்துக்கு திறப்பு விழா கொண்டது யாரு? மகாவிஷ்ணு ஆகப்பட்டவன். பூலோகத்துக்கு சொர்க்கவாசல் எது அப்படின்னா ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய திருவரங்கம். அங்கே பெருமாள் இருக்கார், பெருமாளுக்குள் முருகப்பெருமான் இருக்கார். பாருங்களேன், 12 மாதமும் முருகனுக்கு விசேஷம் தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க குழந்தை இல்லை, இருக்கிற சொத்து பத்து அனைத்துமே எல்லாருக்கும் தானம் செய்யணும், தர்மம் செய்யணும், கோவில்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு அவர் நேர்ந்துக்கிட்டார், எல்லாத்தையும் கொடுத்தார். அதனால முருகப்பெருமானை வேண்டுதனால 2 குழந்தைகளை கொடுத்தாரு. அதனால அவர் தேர் செய்து கொடுத்தார். இது எல்லா வருஷமும் சூடும் அங்கதான் தேர் திருவிழா நடக்குது அப்படின்னு பாருங்களேன். ஒருத்தர் வேண்டுகிட்டார். நம்ம எல்லாரும் திருச்செந்தூர் போவோம். திருச்செந்தூர் போனோம் அப்படின்னா தங்கரதம் வளம் வரும். இப்போ சஷ்டிக்கு போனோம் அப்படின்னா தங்கரதம் வரும். எப்போ? ஐப்பசி மாதம் சஷ்டி விரதம் நடக்கும். ஐப்பசி மாதம் சஷ்டி நடக்கும்போது 6 நாள் நம்ம அங்கே போவோம். 6 நாள் தங்க ரதம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தங்க ரதத்தில் ஒரு அழகான வேல் வைப்பாங்க. பாருங்களேன், தங்க ரதத்தில் தங்க வேல் வைப்பாங்க. இந்த வேலு ஒரு பையனுடைய உயரத்தின் அடி. இது என்ன காரணம் அப்படின்னா, யார் வச்சது அப்படின்னு சொன்னால் இது பெரிய வரலாறுலாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு திரைப்பட நடிகர் வச்சது. பாருங்களேன், அவர் ஒரு திரைப்படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு திரைப்படம் நான் எடுக்கிறேன்,
முருகப்பெருமானுடைய பேரால முருகப்பெருமானுடைய பேரால ஒரு திரைப்படம் எடுத்தேன் அப்படின்னா அந்த திரைப்படம் எனக்கு வெற்றியை தந்தது என்றால் முருகப்பெருமானுக்கு நான் காணிக்கையாக ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டுதல். காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு வேண்டுதல்ல திரைப்படம் எடுத்தாரு. அந்த திரைப்படம் வெற்றியை தந்தது. அந்த வெற்றிக்கு பரிசாக அந்த படத்தில் நடித்த குழந்தையினுடைய உயர அளவு கொண்டு போய் தங்க வேலை சாற்றினார். அந்த தங்க வேல் தான் முருகப்பெருமான் வெளியில தங்குறதை எடுத்து வரும்பொழுது அந்த தங்க தேரிலே சாற்றக்கூடியது முருகப்பெருமானுக்கு கையில என்ன அப்படின்னா அவர் கொடுத்த அந்த தங்கவேல். வேற யாரும் இல்லைங்க. எடுத்த திரைப்படம் எடுத்த தயாரிப்பாளர் அங்கே விநியோகஸ்தர் யார் அப்படின்னு சொன்னா அவர் தான் டி ராஜேந்திரன். எடுத்த படம் அப்படின்னா எங்க வீட்டு வேலன் அப்படின்ற ஒரு படம். எங்க வீட்டு வேலன் அப்படின்னா வேலன் யாரு? முருகப்பெருமான் இல்லையா? அந்த எங்க வீட்டு வேலன் அப்படின்ற திரைப்படத்தில் நடித்தது யார் அப்படின்னா சிலம்பரசன். அந்த வயதில் சிலம்பரசன் நடித்த எங்க வீட்டு வேலன் மிகப்பெரிய வெற்றியை தந்ததுனால தான் சிலம்பரசன் அந்த இடத்துல எவ்வளோ உயரமாக இருந்தாலும் அந்த உயரத்துக்கு அளவு தங்கவேல் கொண்டு வந்து செஞ்சது காரணம் என்ன அப்படின்னா கடவுளுக்கிட்ட நம்ம வேண்டலாம், கடவுளே எனக்கு எதையாவது ஒரு விஷயத்தில் நான் இறங்க போகிறேன், இது எனக்கு வெற்றியை தந்தால் நான் உனக்கு காணிக்கையாக என்னால் முடிந்ததை தர்றேன்னு வேண்டிக்கணும். அதுலேயும் பாருங்க, கடவுள்கிட்ட வேண்டும் போது என்ன வேணாலும் தர்றேன்னு வேண்டக்கூடாது. என்னையால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது காணிக்கை தருகிறேன் அப்படின்னு வேண்டணுமா? ஏன்? கடவுள் நினைப்பாரா நான் என்ன வேணாலும் நான் எடுத்த காரியம் எனக்கு கை கூடினால் என்ன வேணாலும் தர்றேன் அப்படின்னா இங்கே மமதை வந்துருச்சு, அகந்தை வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ கடவுள் நினைப்பாரா உனக்கு நான் இந்த காரியத்தை ஜெயிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன வேணாலும் தந்துடுவேன் அப்படின்னா எனக்கு உன்னால் கொடுக்க முடியுமான்றவாராம். அப்படியே எனக்கு உன்னையால் கொடுக்க முடியுமா? அப்போ அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளா ஆயிடுவியா? அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளா கொடுத்துட முடியுமா அப்படின்னு கடவுளை யோசிப்பாரு. அதனால என்னையால் முடிஞ்ச காணிக்கையை தருகிறேன் அப்படின்னு வேண்டணுமா? இது பிள்ளை வரமா இருந்தாலும் சரி, செல்வ வரமா இருந்தாலும் சரி, படிப்பு செல்வமாக இருந்தாலும் சரி, எது கேட்டாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் அப்படின்னு கடவுளை வேண்டணுமா சுவாமி? அதனால 12 மாதமும் திருவிழா நடக்கக்கூடியது நம்ம தமிழகத்தில். அது முருகப்பெருமானுக்காக. அப்படி முருகனை பற்றி பேசணும் அப்படின்னா போகலாம். ஆக அற்புதமான விவரம். ஆக ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும், அரும்பசிக்கு உதவாத அன்னமும், தாகத்தை தீராத தண்ணீரும், தரித்திரம் கோபத்தை அடக்காத வேந்தனும், குறுமலி கேளாத சீடனும், பாவத்தை தீராத தீர்த்தமும் இருந்தும் பயனில்லை, உலகில் இருந்து பயனில்லை. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசிவந்தா பத்தும் பறந்து போயிரும் உலகில் தானே. அப்ப வீணைக்கு வாணி, வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அரிச்சந்திரன், பாட்டுக்கு நாரதர், அழகுக்கு முருகன். அவன் தான் உனக்கு புருஷனா பாத்துருவான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கலையா? ஆமா, எதிர்பார்க்காத நேரத்துல கொடுக்கறதா நம்ம வேலை. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய அழகான மாப்பிள்ளைகளா இருக்கா, எப்படி எவ்வளவு பெரிய அறிவான மாப்பிள்ளைகளா இருக்கா, எவ்வளவு பெரிய வீரம் பொறிந்த மாப்பிள்ளைகளே இருக்காங்க. சரி, எங்க நாட்டுல எங்க ஊர்ல இல்லாத மாப்பிள்ளைய நீங்க போய் புதுசா என்னமோ கொண்டு வர்ற மாதிரி அங்க போய் அவரை பார்த்துட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? யாருங்க? ஒரு சாதாரண மானிட பிறவி. அடுத்த நொடி எனக்கு நிச்சயமா அப்படின்னு என்னால நினைக்க முடியாது. அடுத்த நொடி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைக்க முடியாது. நாளைக்கு நான் பொங்கல் வச்சிருவேன்னு நான் நினைக்க முடியாது. எந்த நேரத்திலையும் ஒரு நொடிதான். மனிதனுடைய வாழ்க்கை எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட மானிட பிறவி நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு 5 குணங்களுக்குள் உட்பட்டவள் நான். நரைனா என்ன? 40 வயசு ஆயிடுச்சுன்னா காதோரம் நிறைச்சிரும் நரை. திரைனா 50 வயசுக்கு மேலே போனால் கண்ணு மங்களாயிரும், திரை போட்டுரும். இப்போ நரை வந்துருச்சா, திரை வந்துருச்சா, மூப்பு வந்துடும். 50 வயசுக்கு மேலே போனால் 60 வயசு வந்துடும், 70 வயசு வந்துடும். மூப்பு அப்படின்றது ஒன்று வரும். அப்போ மூப்பு முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னா பிணி வந்துடும். பிணினா என்ன? 60 வயசுக்கு மேலே ஒருத்தர் இருக்க முடியுமா நல்ல நடவடையா? பிணி என்ற நோய் வந்துடும். நோய் வந்தோடனே என்னாச்சு? சாவு என்ற சாக்காடு வந்துடும். மனிதனுடைய வாழ்க்கையே அவ்வளவுதான். நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு அப்படின்னு 5 குணங்களுக்குள் உட்பட்டு நான் இருக்கேன். இந்த 5 குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எம்பெருமான் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் இருக்கார். நான் வணங்கக்கூடியவர். அப்பேற்பட்ட தமிழ் கடவுள் முருகப்பெருமானை என கையெடுத்து கும்பிடலாமே தவிர அவருடைய கரங்களை பற்றி முருகா எனக்கு நல்ல வழியை கொடு,
நல்ல சிந்தனைகளை கொடு, நல்ல செயல்பாட்டுகளை கொடு, நல்ல அறிவை கொடு அப்படின்னு நான் வேண்டலாமே தவிர முருகா நீ எனக்கு கணவனா வரணும்னு நான் போய் பேராசைப்படலாமா சுவாமி? அதனால தான் சொல்றேன், முருகப்பெருமான் எனக்கு மாப்பிள்ளைன்னு நீங்க சொல்றத என்னை மனதளவும் ஏத்துக்க முடியாது. முருகன் என்றாலே அழகுன்னு சொன்னேன். முருகன் ஏன் உங்களுக்கு பிடிக்கல? ஏன் பிடிக்கலன்னு சொல்லலையே, அப்புறம் சாத்தியப்படாதுன்னு சொல்றேன். கடவுள், தெய்வம், ஆண்டவன், அவர் மட்டும்தான் உலகத்தை ஆண்டவன், ஆண்டவர். நம்மளாம் ஆள முடியாது, என்னால முடியாது. நானே சும்மா காட்டுக்குள்ள போய் இந்த பறவையில வரைட்டு ஆளோளம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதை விட்டுவிட்டு முருகப்பெருமானோட போய் கை கோத்துக்கிட்டு நின்னுமா அப்படின்னா இதெல்லாம் என்ன சுவாமி? ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கலாமா? இஷ்டம் இருக்கலாம், பெரிய இஷ்டம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதனால முருகனை எனக்கு பிடிச்சிருக்கு, முருகனை அது மட்டும் வேணாம். முருகனை பிடிச்சிருக்கு, அது மட்டும் வேணாமா? ஆமா. ஓஹோ. இதுக்கெல்லாம் மேலாக அவர் இன்னொருத்திக்கு கணவன், இன்னொருத்தி புருஷரே எனக்கு பிடிக்கல. ஓஹோ, அப்படியா? அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி, அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி, புனிதன் மகளே வனிதா குகனை மனதால் சுகம் கோடி, மனதால் சுகம் கோடி, அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி. முனிவன் சொல்வதை உதறி தள்ளாதே மகிமை பல கோடி, முனிவன் சொல்வதை உதறி தள்ளாதே மகிமை பல கோடி, நல்மகளே நீ தடை சொல்லாதே நன்மை நலம் கோடி, நல்மகளே நீ தடை சொல்லாதே நன்மை நலம் கோடி, நன்மை நலம் கோடி, அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி, புனிதன் மகளே வனிதா குகனை மனதால் சுகம் கோடி, மனதால் சுகம் கோடி, மனதால் சுகம் கோடி, மனதால் சுகம் கோடி. ஆக அப்பேற்பட்ட மாப்பிள்ளை, எப்பேற்பட்ட பெருமையான அருமையான அந்த மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து வந்திருக்கின்ற காரணத்தினால சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, நல்லாதே சும்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, அல்லும் பகலும் என்ற அவஸ்தையை நீ விடுத்து, அல்லும் பகலும் என்ற அவஸ்தையை நீ விடுத்து, அவனியோ தொலைகிற பைசபி கொடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. பையன தவ வேடம் புனைந்து வந்தவரே, தவ வேடம் பொதுக வந்தவரே, பொய்யான தமிழேயும் புனைந்து வந்தவரே, பூமியில் ஓர் சொற்று புகழும் நாரதர், பூமியிலே பொய்யே சொல்லுகிற நாரதர், கைவேறு உனக்காகவே நான் சொன்னேன் ஓஹோ இந்த சினமே, உனக்காகவே நான் சொன்னேன் ஓ என் தினமே, உனக்காகவே நான் சொன்னேன் ஓஹோ இந்த சினமே, அருமுகனே உந்தன் நாயகனானதாலே சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும், இன்னும் தெரியாம எங்கேயும் ஏறியக கைவரிசை செல்லாது. ஆக என்னையும் மறுத்து அந்த கந்தனை மறுத்து குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, குட்டி நாரதரே நாரதரே குட்டி குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, ஓட்டமிட்டுள்ள வந்து உங்கள் வேண்டாம் கைவர். யாரை பார்த்து கூட்டி கொடுக்குறவன்? உங்களை பார்த்துதான், நீங்க தான் அறிவு இருந்தா பேசுவியா நீ? ஏன் உங்களுக்கு அறிவு வேணும்? ஒரு நாரத மகரிஷி என்னை பார்த்து நீ கூட்டி கொடுக்குறவன் கேட்கிறியே? அப்பா வந்தாலும் கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை, குட்டி கொடுப்பதுங்க கோத்திரத்தில் இல்லை, கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கோட்டி சீமாட்டி உன்னை காட்டி மனம் முடிப்பேன் சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. திருட்டு நாரதமுனியே, யாரு நீங்க வேலை பெருமா முத. ஆக என்னையும் மறுத்து அந்த கந்தனையும் மறுத்து பேசுற போது நிறுத்துன்ற காரணத்தால இன்னைக்கு காலையில சூரிய அஸ்தமனத்துக்குள்ள உனக்கு இந்த முருகப்பெருமானுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். போயிட்டு வரேன் பைத்தியம். போயிட்டு வாங்க பைத்தியம். ஆட்ட சொல்றியா? பைத்தியமா? பைத்தியம். அந்த பைத்தியத்துக்கும் வைத்தியமாக்க வர என் மச்சனை வைத்தியநாதன். அந்த வைத்தியநாதனுக்கும் மருந்து கொடுத்து சரி பண்றவதான் இந்த வள்ளி.